ஓம் சாந்தி. இன்றைக்கு முரளியில் சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். பாபா சொல்றாரு, நீங்கள் அனைவரும் மர பொம்மைகள். அந்த மர பொம்மைகள் இயங்க வேண்டும் என்றால் ஆத்மா என்கிற பேட்டரியில சார்ஜ் என்பது இருக்க வேண்டும். நீங்கள் 84 பிறவிகள் எடுத்து விட்டீர்கள். சார்ஜ் குறைந்து விட்டது. இப்பொழுது மிகவும் தமோபிரதான நிலையை அடைந்து விட்டீர்கள். மீண்டும் சதோபிரதானம் ஆக வேண்டும் என்றால் பாபாவை நினைவு செய்து ஆத்மாவில் சார்ஜ் நிரப்பிவிட்டு நீங்கள் மீண்டும் வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆசை என்பது பாபா குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் அனைத்து ஆசைகளையும் கூட சேவையின் கணக்கில் தான் உள்ளடக்க வேண்டும். அதற்காக தனிப்பட்ட முறையில் பாபா சில யுக்திகளை கொடுப்பார். சரிங்களா? அதாவது என்னவென்றால் சேவைக்காக ஆசை இருக்கலாம். ஆசையே தன்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக ஆக்கக்கூடாது. இதன் பிறகு முக்கியமான பாயிண்ட் பாபா என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஆத்மா என்பது மிகவும் திருப்தியாக இருக்க வேண்டும். ஆத்மா திருப்தியாக இருக்கும் பொழுதுதான் மற்றவர்களுக்கு உங்களால் சக்திகள் கொடுக்க முடியும். சுயம் ஆத்மாவானது திருப்தியாக இல்லை என்றால் உங்களால் மற்றவர்களுக்கு எப்படி சக்தி கொடுக்க முடியும்? ஆத்மாவானது மிகவும் பலவீனமாக இருப்பதன் காரணமே புத்தியும் மனசும் வீணான எண்ணங்கள், வீணான தொடர்புகளோடு சண்டை போட்டு அது மிகவும் சோர்ந்து போய்விடுகிறது. இதனால் தேக பீமானம் என்கிற கதவு ஓபன் ஆவதால் 5 விகாரங்கள் என்கிற உறவினர்கள் வந்து தங்கிவிடுகிறார்கள் உங்களுடைய மனதில். இதனை புத்தியால் விரட்ட முடிவதில்லை. மாயா பிரவேசம் ஆவதால் தேக உணர்வு வந்து விடுகிறது. ஆத்ம உணர்வு வருவதில்லை. அதனால் தான் பாபா சொல்லுகிறார், தன்னை ஆத்மா என உணருங்கள். வெளிச்சம் இருக்கும் இடத்தில் இருள் விலகுவது போல் ஆத்ம உணர்வில் இருந்தால் தேக பீமானம் வராது. கர்மாதீத் நிலை அடைய வேண்டும் என்று அனைவருக்கும் ஆசைதான். இவ்வுடலை விட்டுவிட்டு சொர்க்கத்தில் நாராயணன் உடல் எடுக்க வேண்டும் என்று ஆசைதான். ஆனால் உங்களுடைய புத்தி இங்கு இருக்கும் எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் மாட்டிக்கொண்டு உள்ளதால் ஆத்மாவால் பறக்க முடிவதில்லை. எனவே ஆத்மா எப்பொழுது பறக்கும் என்றால், எல்லைக்குட்பட்ட ஆசைகள், சுமைகள் அனைத்தையும் பாபாவிடம் ஒப்படைத்துவிட்டு மனதை லேசாக்கி நாராயணன் என்னும் லட்சியத்தை முன்வைத்து இந்த உலகத்தை மாயையின் பிடியிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற சுப பாவனை, இரக்க குணம், கருணை உள்ளம் மனதில் வருகிறதோ அப்பொழுதுதான் எல்லைக்கப்பாற்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்த முடியும். இந்த நிலையில்தான் பாபா சொல்லக்கூடிய பரிஸ்தா நிலையை உங்களால் அடைய முடியும். மிகவும் அற்புதமான முரளி பாபா மிகவும் அற்புதமாக கொடுத்துள்ளார். ஓம் சாந்தி. நன்றி.